ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 80வது சுதந்திர தினத்தன்று இன்று ஒரு தகவல். மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கியது பிறகு பத்திரிகையாளர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். சுதந்திரம் வாங்கியாச்சு, மகிழ்ச்சி தானே, நீங்க எந்த மாதிரியான ஆட்சியை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டபொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், அரபு தேசத்தில் கலிஃபா உமர், ஆட்சியாளர் உமர் அவர்களுடைய ஆட்சி போல இந்தியாவில் அமைய வேண்டும் என்பது எனது கனவு என்று காந்தி அவர்கள் கூறினார்கள். யார் இந்த உமர்? ஏன் அவர்களை பற்றி உலகம் முழுவதும் தலைவர்கள் பேசுகிறார்கள், அவர்களை புகழ்கிறார்கள், அவர் ஆட்சியை போல் வர வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள்? அப்படி என்ன அவர் செய்தார்? என்ன ஆட்சி செய்தார்? என்ன நீதியான ஆட்சியை வழங்கினார்? இதற்கு 1000 சம்பவங்களை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சம்பவம் மட்டும் அவரை பற்றி நான் சொல்ல விளைகிறேன். ஒரு முறை ஒரு நாட்டு மன்னரை சந்திப்பதற்காக அவர் செல்ல வேண்டியது உள்ளது. ஆகையினால் தனது ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பணியாளரையும் அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது அந்த பணியாளரிடம் சொன்னார், நான் 2 கிலோமீட்டர் உங்களை மேலே வைத்து இழுத்துக்கொண்டு வருகிறேன், பிறகு 2 கிலோமீட்டர் நான் மேலே உட்கார்கிறேன், நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள் அப்படி என்று கூறினார். அந்த பணியாளரோ, ஐயா நீங்க மன்னர், ஒரு மன்னரை சந்திக்கிறீங்க, ஏன் நீங்களே மேலே உட்காந்து வரலாமே அப்படி ஆட்சியாளரே உமரே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியல்ல, நான் இங்கு ஆட்சியாளர், ஆனால் மறுமையில் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, என்னுடைய பணியாளரை பற்றி நான் கடவுளிடம் பதில் சொல்ல வேண்டியது உள்ளது என்று சொல்லிவிட்டு இருவரும் செல்கிறார்கள். மாற்றி மாற்றி ஏறி இவர் இறங்கி அவர் ஏறி செல்கிறார்கள். அந்த நாடு வந்து விட்டது. வருவதற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால ஆட்சியாளர் அழைத்து கொண்டு வருகிறார் உமர், பணியாளர் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பணியாளர் கூறினார், பணியாளர், நீங்கள் நாடு கிட்ட வந்து விட்டது, மன்னரை சந்திக்க இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் வந்து மேலே உட்காருங்க, நான் உங்களை அழைத்து கொண்டு வருகிறேன், ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வருகிறேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீதி என்றால் கரெக்டாக இருக்கும், நான் இப்பொழுது உங்களை மேலே வைத்து அழைத்துக் கொள்ளக்கூடிய நேரம், ஆகையால் நீங்கள் மேலேயே உட்காருங்கள் அப்படி என்று கூறினார். அந்த இடம் வந்தது. அந்த நாட்டு மன்னர் மேலே உட்கார்ந்திருக்கிறவர் தான் மன்னர் என்று அவருக்கு உபச்சாரங்களும் மரியாதைகளும் செலுத்தி அழைத்தார். அப்பொழுது அந்த பணியாளர் மேலே இறங்கி கீழே வந்து, நான் மன்னர் அல்ல, என்னை அழைத்து கொண்டு வந்தாரே அவர்தான் மன்னர் என்று அந்த ஆட்சியாளர் கூறினார். அந்த ஆட்சியாளர் வியந்து போனார்.